I think the big problem this country has is being politically correct. அதிபராவதற்கு முன்பு இதை செய்து முன்னேறினார், மக்களின் முன்னேற்றத்திற்காக இதை முன்னெடுத்தார் என மற்ற அதிபர்களைப் போல டொனால்ட் ட்ரம்புக்கு அறிமுகம் கொடுக்க முடியாது. அமெரிக்காவின் பிரபல 18+ ஃபேஷன் பத்திரிகையான பிளேபாயின் அட்டைப்படத்தில் இடம்பெற்ற ஒரே அதிபர். உலகை எந்த நேரத்திலும் பதற்றத்தில் வைத்திருப்பவர் என்று வேண்டுமானால் டொனால்ட் ட்ரம்பை அறிமுகப்படுத்தலாம். உண்மைக்கும் நடிப்புக்கும் ஆபத்துக்கும் பாதுகாப்புக்கும் இடையில், சர்ச்சைக்கும் சாதகத்துக்கும் இடையிலான மங்கலான எல்லையை கொண்ட ஒரு வழிமுறையை பல தசாப்தங்களாக பின்பற்றும் தொழிலதிபர், அரசியல்வாதி டொனால்ட் ட்ரம்ப். அவருடைய ஆளுமையை அவருடைய வணிக அனுபவத்திலிருந்து மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. தற்போதைய அவரின் சுபாவத்துக்கான அடித்தளம் அவருடைய குழந்தை பருவத்தில் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிக்கட்டி பறந்த ஃப்ரெட் ட்ரம்பின் 4வது மகனாக ஜூன் 14ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு பிறந்த ட்ரம்ப் பள்ளி பருவத்தில் தன்னுடைய இசை ஆசிரியரை முகத்திலேயே குத்திவிட்டார். பின்னாட்களில் அது குறித்த விளக்கம் சொன்ன ட்ரம்ப், அவருக்கு இசை பற்றி ஏதும் தெரியவில்லை என்றார். அவரை தாக்கியதில் பெருமைப்படவில்லை என்றாலும் சிறு வயதிலேயே என் கருத்தை ஆக்ரோஷமாக சொல்லும் பண்பு எனக்கு இருந்திருக்கிறது என்றார். தந்தை ஃப்ரெட்டும் தாய் மேரியும் ட்ரம்ப் உட்பட மற்ற குழந்தைகளுக்கு கட்டுப்பாடான வீட்டுச் சூழலை விதித்திருந்தனர். பட்டப்பெயர்களில் கூப்பிடுவது, நேரம் தவறி உறங்கப் போவது என இவை அனைத்திற்கும் தடை இருந்த வீடு அது. சிறு வயதிலேயே விதிகளை மீறும் வழக்கமுடைய ட்ரம்புக்கு அவரது தந்தை அளித்த அறிவுரை இதுதான்: நீ மன்னன், எப்போதும் வெற்றியடையும் லட்சியத்தோடு செய்வதில் எல்லாம் சாதனை படைக்க வேண்டும் என்பதுதான் அது. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு சென்ற ட்ரம்புக்கு கல்லூரி படிப்பை விட தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதுதான் லட்சியமாக இருந்தது. தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து தொழிலை கவனித்துக் கொண்ட ட்ரம்ப் தந்தையின் காலத்துக்கு பிறகும் நூற்றுக்கணக்கான தொழில்களுக்கும் மேல் தொடங்கி தொழிலதிபராக கொடிக்கட்டி பறந்தார். சில தொழில்கள் சரிந்தாலும் கவனமான பிசினஸ் மேனான ட்ரம்ப் 1970களில் மேன்ஹாட்டனுக்கு குடிபெயர்ந்தார். பிரைவேட் பார்ட்டிகள் நடக்கும் கிளப்புகளுக்கு அழகான பெண்களுடன் சென்று நெட்வொர்க்கிங்கை பலப்படுத்தும் முறையை ட்ரம்ப் பின்பற்றியிருக்கிறார். ஹாலிவுட் படங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் விதவிதமான அவதாரங்கள் எடுத்த ட்ரம்பின் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளும் எழ ஆரம்பித்தன. பிளேபாய் பத்திரிகையின் மாடல்களாக இருந்தவர்களுடன் பாலியல் உறவு கொண்டிருந்தார் ட்ரம்ப் என்னும் பல சர்ச்சைகள் எழுந்தன. அதிலும் தேர்தல் பிரச்சாரத்தை பாதிக்கக்கூடாது என ஸ்டாமி டேனியல்ஸ் எனும் பாலியல் நடிகையுடனான தொடர்பை மறைக்க அவருக்கு அன்றைய இந்திய மதிப்பில் 90 லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டதாகவும் அதை கணக்கில் காட்டுவதில் குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் நியூயார்க் நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்பதை உறுதி செய்தது. இதுவரை குற்றவாளியாக நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட ஒரே அதிபரும் அவர்தான். பிரபலங்களை வைத்தே வர்த்தகத்துக்கான ஊடக கவனத்தை ஈர்க்க முடியும் என்னும் கருத்துடைய ட்ரம்ப் 1976ஆம் ஆண்டு செக்கஸ்லோவேக்கியா மாடலான இவானாவை சந்தித்தார். இவானாவின் ஒப்புதலுக்கு பிறகு அவர்களின் திருமணம் கூட ஒப்பந்தத்தை போலவே முடிந்தது. 1990இல் அமெரிக்க நடிகையும் தொலைக்காட்சி பிரபலமுமான மார்லா மேப்பிள்ஸுடன் திருமணம் கடந்த உறவில் இருக்கிறார் என்ற செய்தி பரவியது. நியூயார்க் போஸ்ட் பெஸ்ட் செக்ஸ் ஐ ஹவ் எவர் ஹேட் என்று மார்லா சொன்னதாக பரவிய செய்தியை ட்ரம்ப் சிரிக்கும் அட்டைப்படத்தோடு வெளியிட்டது. 27 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு நெல்சன் மண்டேலா விடுதலை அடைந்த காலகட்டத்தில் தன்னுடைய பெயரில் அட்டைப்படம் ஒன்று வெளியானதை தனக்கான விளம்பரமாக எடுத்துக்கொண்டார் ட்ரம்ப். தன்னுடைய அலுவலகத்திலேயே அந்த இதழை அட்டைப்படம் தெரியும்படி பிரேம் செய்து மாட்டியிருக்கிறார். அதன் விளைவால் இவானாவுடன் விவாகரத்தை ஆனாலும் அது தனக்கு கிடைத்த விளம்பரம் என்றே கருதினார். எந்த விளம்பரமாக இருந்தாலும் அது நல்லது என்று சொன்ன ட்ரம்பை ஆத்திரப்படுத்தி பார்த்தது ஸ்பை எனும் பத்திரிகை. அவமானத்துக்குரிய 10 நபர்கள் பட்டியலில் அவர் பெயரை சேர்த்ததோடு மட்டுமில்லாமல் மிகவும் எரிச்சலூட்டும், அச்சுறுத்தும், அதிர்ச்சி அளிக்கும் 100 மனிதர்களின் பட்டியலில் 3வது இடத்தை ட்ரம்புக்கு அளித்தது. அந்த பத்திரிகையின் ஊழியர்கள் நுனிப்புல் மேயும் அதிகார வெறியன், மகிழ்ச்சியற்ற முரட்டு கோடீஸ்வரன் என பொருள்படும் பெயர்களால் அவரை பற்றி எழுதினர். 1983ஆம் ஆண்டில் ட்ரம்ப் டவரை கட்டி முடித்து ரியல் எஸ்டேட் துறையிலும் வலுவாக வேரூன்றினார் ட்ரம்ப். கடன் என்ற சுழலுக்குள் சிக்காமல் இருப்பதற்காக தன்னுடைய ட்ரம்ப் எனும் பிராண்டை மட்டும் டெவலப்பர்களுக்கு லைசன்ஸாக கொடுத்தார். அந்த பெயருக்காகவே பில்டர்கள் மில்லியன் கணக்கான டாலர்களை ட்ரம்புக்கு கொட்டி கொடுத்தார்கள். இந்த பாணியில் அவர் தன்னுடைய தொழிலை உலகம் முழுமைக்கும் விரிவுபடுத்தினார். ட்ரம்பின் தி அப்ரென்டிஸ் என்ற ரியாலிட்டி ஷோ தேர்ந்த முடிவெடுக்க தெரிந்த ஆளுமையாக 2016 அதிபர் தேர்தலில் வெற்றி பெறத்தக்க அரசியல் தலைவராக அவருக்கு உருவம் கொடுத்தது. 2016 தேர்தல் பிரச்சாரத்தில் மெகன் கெல்லி என்ற அமெரிக்க பத்திரிகையாளர், உங்களுக்கு பிடிக்காத பெண்களை நாய்கள், பன்றிகள் என தரைக்குறைவாக ஏன் பேசுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியதற்கு அவர் என்னிடம் மட்டமான கேள்விகளை கேட்கிறார், அவள் கண்ணிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் ரத்தம் வெளியேறுகிறது என்று பேசினார். ட்ரம்பின் இந்த முரட்டு வகை பதில்களை ரசித்து ஆரவாரம் செய்த வாக்காளர்கள் அமெரிக்காவில் பெருகி இருந்தார்கள் என்பதும் அவரை அதிரடி அதிபராக மாற்ற அதுவும் வழிவகுத்தது என்பதையும் மறுக்க முடியாது. சர்ச்சைகள் இருந்தாலும் பதவி காலத்தின் தொடக்கத்தில் பங்குச்சந்தை ஆதாயங்கள், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் முழக்கம் என அவரது நடவடிக்கைகள் பலனளித்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சர்ச்சை, கிரீன்லாந்து கனடா உரிமை கோரல்கள், ஈரானுடனான போர் என கணிக்க முடியாத தனது அரசியல் நகர்வுகளால் சமகால வரலாற்றில் தவிர்க்க முடியாதவராகவும் அதே வேளையில் சர்ச்சைக்குரிய ஒரு அரசியல் புள்ளியாகவும் திகழ்கிறார் ட்ரம்ப்.
ட்ரம்பின் இந்த அணுகுமுறை அமெரிக்காவின் எதிர்கால அரசியல் களத்திலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே அரசியல் பார்வையாளர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது.